ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு அகில இந்திய அளவில் 3வது இடத்துக்கு வளர்ந்திருக்கு அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சி தான் காரணம். ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பிக்கும் போதே காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து உருவானது தான் ஆம் ஆத்மி. ஆனா இன்னைக்கு 2024 சூழ்நிலையில காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் கூட்டணி. இது யாருக்கு பலவீனத்தை தரும்? இது பாஜகவுக்கு பலவீனத்தை தரும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இது காங்கிரஸ்க்கு தான் பலவீனத்தை தரும். உத்தரப்பிரதேசத்துல எப்படி சமாஜ்வாதியும் மாயாவதி கட்சியும் கூட்டணி வைத்து மாயாவதி காணாமல் போனார்களோ, பீகார்ல எப்படி நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும் கூட்டணி வச்சு லாலு பிரசாத் காணாம போனாரோ, அதே மாதிரி ஆம் ஆத்மியோட காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால வரப்போகிற எல்லா தேர்தல்கள்லையுமே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய இடத்தை பறிகொடுத்து கொண்டே இருக்கும். ஆம் ஆத்மியோட கூட்டணி சேர்றதுனால காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டம், கட்சி கரைந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு.